துரைமுருகன் பதவி பறிப்பு பின்னணி காரணம் என்ன தெரியுமா? அடுத்து ஸ்டாலின் அதிரடி நடவடிக்கை, வெளியான பரபரப்பு தகவல். முதல்வர் ஸ்டாலின் மூத்த அமைச்சர் துரைமுருகன் மீது அப்செட்டில் இருப்பதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கனிமவளத்துறையில் வரும் அடுக்கடுக்கான புகார்களின் விளைவாகவே இன்றைய அமைச்சரவை இலாகா மாற்றம் என தகவல்கள் பரப்பப்படுகின்றன. அண்மையில் கடந்த 27ஆம் தேதி தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டது. கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டது. அமைச்சர்கள் பொன்முடி, செந்தில் பாலாஜி ஆகியோர் அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்டனர். மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டார். இந்த நிலையில் திமுக அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் 7வது முறையாக தமிழக அமைச்சரவை நேற்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனிடம் இருந்த கனிமங்கள், சுரங்கம் மற்றும் இயற்கை வளத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ரகுபதியிடம் இருந்த சட்டத்துறை துரைமுருகனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. சீனியர் அமைச்சர்களின் இலாக்காக்கள் திடீரென்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக பொதுச் செயலாளராக இருந்து வரும் துரைமுருகன் முதல்வர் ஸ்டாலினின் அபிமானம் கொண்டவர் என்பது அனைவரும் அறிந்ததே. கடந்த சில ஆண்டுகளாகவே துரைமுருகன் கவனித்து வரும் துறைகள் தொடர்பாக பல்வேறு புகார்கள் வந்தபோதும் துரைமுருகன் வசம் இருக்கும் இலாக்காக்களில் கை வைக்கவே இல்லை. இந்த நிலையில் திடீரென மிக மூத்த அமைச்சரான துரைமுருகனின் இலாக்காவே பறிக்கப்பட்டிருப்பது திமுக வட்டாரங்களில் மட்டுமின்றி தமிழக அரசியல் களத்திலுமே விவாதத்தை கிளப்பிவிட்டுள்ளது. 1971ஆம் ஆண்டு முதல் எம்எல்ஏவாக இருந்து வருகிறார் துரைமுருகன். தற்போது 10வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் துரைமுருகன். இந்த நிலையில் அவரது இலாக்கா பறிப்பு விவாதம் ஆகியுள்ளது. தமிழகத்தில் கனிமவள கொள்ளை தொடர்பான பிரச்சினை என்பது இன்று பல ஆண்டு காலமாக இருந்து வருகிறது. கன்னியாகுமரி, தென்காசி, கோவை வழியாக கேரள மாநிலத்திற்கு தினமும் ஆயிரக்கணக்கான லாரிகளில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு செல்வதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இது தொடர்பாக அவ்வப்போது எதிர்க்கட்சிகள் போராட்டங்களையும் நடத்தி வருகின்றன. கடந்த மாதம் நடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் கூட எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் இந்த பிரச்சனையை எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், ஏதோ நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் லாரிகள் சென்று கொண்டிருப்பது போல உறுப்பினர் பேசுகிறார். நீங்கள் ஆட்சியில் இருக்கும் போது இப்படித்தான் நடந்தது என்று பதிலளித்தார். அதாவது அதிமுக எம்எல்ஏ உதயகுமாரின் குற்றச்சாட்டை அமைச்சர் துரைமுருகன் மறுக்காமல் அதிமுக ஆட்சியிலும் இதுதான் நடந்தது என்று தெரிவித்திருந்தார். இதற்கிடையே தமிழகத்தில் எம்சாண்ட், பிசாண்ட், ஜல்லி, ஆற்று மணல் விலை அதிகமாக இருப்பதாக புகார்கள் எழுந்தன. ஆங்காங்கே போராட்டங்களும் நடைபெற்றன. இதையடுத்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக ஆலோசனை நடத்தி தீர்வு காண உத்தரவிட்டார். அதன்படி அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடந்த ஆலோசனையில் எம்சாண்ட், மணல் விலையை ₹1000 அளவுக்கு குறைப்பதாக தீர்மானிக்கப்பட்டது. ஆனாலும் இந்த விலை குறைவு இன்னும் மார்க்கெட்டில் எதிரொலிக்கவில்லை. இதற்கிடையே கனிமவள பிரச்சினையில் அமலாக்கத்துறையும் தற்போது தலையிட்டு வருகிறது. குவாரிகளில் ரெய்டுகளிலும் ஈடுபட்டு வருகிறது. ஆனால் கனிமவளத்துறையில் சில முறையீடுகளை துரைமுருகன் தடுக்க முயற்சிக்கவில்லை என தலைமைக்கு தொடர்ந்து ரிப்போர்ட்டுகள் சென்றுள்ளன. தேர்தல் நேரத்தில் இதுபோன்ற நடவடிக்கைகள் அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்திவிடும் என்று முதல்வர் ஸ்டாலின் கருதியுள்ளார். அதனைத் தொடர்ந்தே அமைச்சர் துரைமுருகனிடம் முக்கிய துறையாக இருந்த கனிமவளத்துறை திரும்ப பெறப்பட்டு அதற்கு பதிலாக சட்டத்துறை வழங்கப்பட்டுள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நடவடிக்கையின் மூலமாக கட்சியினருக்கு முக்கியமான மெசேஜ் ஒன்றையும் கூறியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் என்கிறார்கள் அறிவாலய வட்டாரத்தினர். கட்சியே முக்கியம், கட்சிக்கு அவப்பெயர் என்றால் யார் மீதும் நடவடிக்கை எடுப்பேன் என்ற மெசேஜை சீனியர்களுக்கு தெரிவித்திருக்கிறார் ஸ்டாலின் என்கிறார்கள். அமைச்சரவை இலாக்கா மாற்றம் அறிவிப்பு வந்த சிறிது நேரத்தில் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் அமைச்சர் துரைமுருகன். சளி பிரச்சினை காரணமாக அமைச்சர் துரைமுருகன் சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பரிசோதனைக்கு பிறகு இன்று துரைமுருகன் வீடு திரும்புவார் என தெரிகிறது.